இவர் கோவமாக இருந்தால் என்னவா சமாதானப்படுத்துவீங்க? எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அவர் கோவமாக இருக்காருனாக்க நான் வந்து அடங்கி போயிடுவேன், அதை பொருட்படுத்த மாட்டேன். ரைட்டு, சாப்பிடாம போகிறேன்னா சமையலை பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் பார்ப்பேன், வராரான்னு பார்ப்பேன். வரலைன்னா நானும் சாப்பிட மாட்டேன். அவர் வந்து சாப்பிட்ட பிறகு தான் நானும் சாப்பிடுவேன்னு. இந்த 55 வருஷத்தில் எத்தனையோ எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கு. கர்த்தார காஃபி கொடுக்குறதே சில சமயத்தில் தகராறு வந்துடும். ஏன்னா நானும் வேலைக்கு போயின்னு இருந்தேன், 3 குழந்தைகள், ஜாயின்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி எல்லாமே இருந்தது. ஆனாலும் என்ன ஆகும், அது கொஞ்ச நாளைக்கு ஆன உடனே அந்த கோபமானது வேறு விதத்தில் தணிஞ்சு போயிடும். அதுதான் முக்கியம். இப்போ அவருக்கு காது கேட்கறது இல்லை, தினம் சண்டை வரும். ஏன்னா நான் சத்தமாக பேசினா சத்தமாக பேசாத, கோபமாக பேசுகிற அப்படின்வார். மெதுவாக பேசினா நீ பேசுகிறதே எனக்கு காதில் வேலை அப்படின்பார். ஆனாலும் அதை நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை அவருக்கு கன்வே பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அதனால் எந்த மேரேஜ் ஆகியிருந்தாலும் நாம் வந்து ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால தான் நம்ம குழந்தைகளும் நல்லபடியாக வளர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய. இத்தனை வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். 56வது வருஷம் இப்போ நாங்கள் முடிய போகிறது, 56 முடிய போகிறது.